வணக்கம், இது அவனிவலத்தின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஈரான் விவகாரம், டொனால்ட் ட்ரம்ப் விசேட உரை. எரிசக்தி சந்தையில் பெரும் புயல், எகிரப்போகும் எரிபொருள் விலை. சூயஸ் கால்வாய் முடக்கம், உலக பொருளாதாரத்துக்கு புதிய அச்சுறுத்தல். ஈரானிலிருந்து மிக விரைவில் வெளியேறுவோம், ட்ரம்ப் அதிரடி தகவல். விபத்தில் சிக்கிய ரஷ்ய ராணுவ விமானம், 29 பேர் சம்பவ இடத்திலே உயிரிழப்பு. ஈரான் பயங்கரவாத ஆட்சியை தொடர்ந்து நசுக்குவோம், பெஞ்சமின் நெதன்யாகு கருத்து. தொடர்வன விரிவான செய்திகள். அமெரிக்கா மற்றும் ஈரானிடையே போர் பதற்றம் நீடித்து வரும் சூழலில் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இன்றிரவு நாட்டிற்கு விசேட உரையாற்ற உள்ளதாக பிபிசி செய்தி வெளியிட்டுள்ளது. வெள்ளை மாளிகையின் ஊடாக செயலாளர் கரோலின் லெவிட் இதுகுறித்து தெரிவிக்கையில், ஈரானுடனான தற்போதைய நிலவரம் குறித்து அமெரிக்க ஜனாதிபதி முக்கியமான புதிய தகவல்களை நாட்டு மக்களுக்கு வழங்குவார் என குறிப்பிட்டுள்ளார். இந்த உரை அமெரிக்க நேரப்படி இரவு 21 மணிக்கு இடம்பெறவுள்ளது. இது இலங்கை மற்றும் இந்திய நேரப்படி நாளை அதிகாலை 6:30 மணியாகும். ஈரான் மீதான ராணுவ நடவடிக்கைகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக டொனால்ட் ட்ரம்ப் ஏற்கனவே தெரிவித்திருந்த நிலையில், போர் நிறுத்தம் அல்லது ஈரானிலிருந்து அமெரிக்க படைகள் வெளியேறுவது குறித்த தீர்க்கமான அறிவிப்புகள் இந்த உரையில் இடம்பெறலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஈரான் போர் தொடர்பான நிச்சயமற்ற சூழலால் உலகளாவிய எரிசக்தி சந்தையில் கடும் விலை ஏற்ற இறக்கங்கள் ஏற்படும் என சத்தம் ஹவுஸ் அமைப்பின் ஆய்வாளர் நீல் குல்லியம் எச்சரித்துள்ளார். அமெரிக்காவின் ட்ரம்ப் நிர்வாகம் எடுத்து வரும் சமீபத்திய முடிவுகள் போர் பதற்றம் விரைவில் தணியும் என்பதற்கான அறிகுறியாக தெரியவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சுமார் 5000 அமெரிக்க படைகள் பிராந்தியத்தை நோக்கி நகர்ந்து வருவது பதற்றத்தை அதிகரித்துள்ளது. ஈரானின் கார்க் தீவு மீதான அச்சுறுத்தல்கள் மற்றும் அதற்கு பதிலடியாக ஈரானின் எச்சரிக்கைகள் நிலைமையை மோசமாக்கியுள்ளன. பிராந்தியத்தில் உள்ள கடல்நீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் மற்றும் எரிசக்தி உட்கட்டமைப்புகளை இலக்கு வைக்கப் போவதாக ஈரான் எச்சரித்துள்ளது. போர் சூழலில் நிலவும் பல அறியப்படாத காரணிகள் மற்றும் அதிகப்படியான நிச்சயமற்ற தன்மையால் எரிபொருள் விலைகள் தொடர்ந்தும் ஊசலாட்டத்திலே இருக்கும் எனவும் அவர் கணித்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணை முடக்கப்பட்டதால் ஏற்கனவே உலக பொருளாதாரம் பெரும் பாதிப்பை சந்தித்து வரும் நிலையில் மற்றும் ஒரு முக்கிய கடல் வழித்தடமான சூயஸ் கால்வாய் குறித்தும் அமெரிக்கா கவலை வெளியிட்டுள்ளது. ஈரானின் ஆதரவு அமைப்பான ஜெர்மனின் கவுதி அமைப்பினர் சூயஸ் கால்வாயை முடக்கினால் உலக பொருளாதாரம் மீள முடியாத சரிவை சந்திக்கும் என அமெரிக்க செனட்டர் கிறிஸ் மர்ஃபி எச்சரித்துள்ளார். உலக வர்த்தகத்தில் சுமார் 15% சூயஸ் கால்வாய் வழியாகவே நடைபெறுகிறது. இது ஆசியா மற்றும் ஐரோப்பாவுக்கு இடையிலான மிக வேகமான கடல் வழியாகும். ஹோர்முஸ் நீரிணை முடக்கத்தால் உலக எண்ணெய் விநியோகத்தில் ஏற்கனவே 20% பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. தற்போது சூயஸ் கால்வாயும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளதால் எரிபொருள் விலை மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. சூயஸ் கால்வாய் மத்திய திரைக்கடல் மற்றும் செங்கடலை இணைக்கிறது. இது சுமார் 30% கோள்களின் போக்குவரத்தை கையாள்கிறது. ஹோர்முஸ் நீரிணை பாரசீக வளைகுடாவை இந்திய பெருங்கடலுடன் இணைக்கிறது. இது உலகின் மிக முக்கியமான எரிசக்தி வழித்தடமாகும். இந்த இரு முக்கிய வழித்தடங்களும் ஒரே நேரத்தில் முடக்கப்பட்டால் சர்வதேச அளவில் உணவு, எரிபொருள் மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விலை முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு உயரக்கூடும் என பொருளாதார நிபுணர்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். அமெரிக்காவில் அதிகரித்து வரும் எரிபொருள் விலையை குறைப்பதற்கான தனது திட்டத்தை விளக்கிய அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப், அமெரிக்க படைகள் மிக விரைவில் ஈரானை விட்டு வெளியேறும் என்று அறிவித்துள்ளார். உள்நாட்டில் எரிபொருள் விலையை குறைப்பது குறித்து செய்தியாளரின் கேள்விக்கு பதிலளித்த ட்ரம்ப், நான் செய்ய வேண்டியதெல்லாம் ஈரானை விட்டு வெளியேறுவதுதான், அதை நாங்கள் மிக விரைவில் செய்வோம் என்று குறிப்பிட்டுள்ளார். ஈரானில் தற்போது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர், புதிய ஈரானிய தலைவர்கள் குறைந்த தீவிர போக்குடையவர்கள் மற்றும் விவேகமானவர்கள் என்றும் பாராட்டியுள்ளார். பிரான்ஸ் போன்ற நாடுகள் அல்லது பிற நாடுகளுக்கு எண்ணெய் தேவைப்பட்டால் அவர்கள் ஹோர்முஸ் நீரிணை வழியாக சென்று தங்களை தாங்களே பாதுகாத்துக் கொள்ளலாம் என்றும் அவர் கூறியுள்ளார். இதில் அமெரிக்காவுக்கு இனி எந்த தொடர்பும் இருக்காது என்பதையும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். ஈரான் மீதான இராணுவ கொள்கையில் ஏற்பட்டுள்ள இந்த திடீர் மாற்றம் தற்போதைய அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கிரீமியா தீபகற்பத்தின் மீது பறந்து கொண்டிருந்த போது ரஷ்யாவின் ஆண்டோனோவ் 26 ராணுவ விமானம் ஒன்று விபத்தில் சிக்கியது. இந்த விபத்தில் 29 பேர் உயிரிழந்தனர். விமான விபத்தில் 29 பேர் உயிரிழந்ததை ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சகத்தை மேற்கோள் காட்டி டாஸ் செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது. மார்ச் 31 அன்று மாஸ்கோ நேரப்படி சுமார் 18 மணியளவில் கிரீமியன் தீபகற்பத்தின் மீது திட்டமிடப்பட்ட பயணத்தில் இருந்த ஆண் 26 ராணுவ போக்குவரத்து விமானத்துடனான தொடர்பு துண்டிக்கப்பட்டது என்று பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்தது. தேடல் மற்றும் மீட்பு குழுவினர் AN-26 விமானம் விபத்துக்குள்ளான சம்பவ இடத்தை கண்டுபிடித்தனர். சம்பவ இடத்திலிருந்து கிடைத்த தகவலின்படி விமானத்தில் இருந்த 6 பணியாளர்களும் 23 பயணிகளும் உயிரிழந்தனர் என அமைச்சகம் தெரிவித்துள்ளது. விமானத்தின் சிதைவுகளில் வெளிப்புற தாக்குதலுக்கான எந்த அறிகுறிகளும் காணப்படவில்லை என்றும் தொழில்நுட்ப கோளாறே விபத்துக்கு காரணமாக இருக்கலாம் என்றும் தெரிகிறது.
ஈரானுக்கு எதிரான தனது ராணுவ நடவடிக்கையை இஸ்ரேல் முன்னெடுத்துச் செல்லும் என்றும் ஈரானின் பயங்கரவாத ஆட்சியை தொடர்ந்து நசுக்கும் என்றும் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். இந்த பிரச்சாரம் இன்னும் முடியவில்லை, பயங்கரவாத ஆட்சியை நாங்கள் தொடர்ந்து நசுக்குவோம் என்று அவர் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான அறிக்கையில் கூறியுள்ளார். இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுடனான போரை முடிவு கொண்டு வர தனது நாட்டிற்கு தேவையான உறுதிப்பாடு உள்ளது என்றும், ஆனால் இந்த மோதல் மீண்டும் ஏற்படாது என்பதற்கான உத்தரவாதங்களை கூறுவதாகவும் ஈரான் அதிபர் மசூத் பெசக்கியான் கூறிய சிறிது நேரத்திலேயே நெதன்யாகுவின் கருத்துக்கள் வெளிவந்தன. யூதர்களின் பாஸ்கா பண்டிகைக்கு முந்தைய நாள் வெளியிட்ட தனது அறிக்கையில் நெதன்யாகு, நாங்கள் செயற்பட வேண்டியிருந்தது, நாங்கள் செயற்பட்டோம், நாங்கள் எங்கள் இலட்சியத்தில் உறுதியாக இருந்து மத்திய கிழக்கின் முகத்தையே மாற்றியுள்ளோம் என்று கூறியுள்ளார். தொடர்ந்து போர் நடந்து வந்த போதிலும் இஸ்ரேல் ஒரு பிராந்திய சக்தியாக உருவெடுத்துள்ளது என்றும் அவர் உறுதிப்படுத்தியுள்ளார். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அவனி வலத்தோடு இணைந்திருங்கள். நன்றி.